உலகமெங்கும் இருக்கிற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இயேசு வழி இறை நம்பிக்கை. இயேசுவின் வழியிலே கடவுளை உணர்ந்து அறிந்து கடவுளோடு உறவு கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை தான் இயேசு வழி இறை நம்பிக்கை என்று சொல்கிறோம். இயேசு வழி இல்லாமல் கடவுளோடு இருப்பதோ, கடவுளை அறிவதோ, கடவுளோடு இணைந்து வாழ்வதோ சாத்தியம் அல்ல. அதையும் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வது போல, இயேசு எந்த ஒரு மதத்தையும் நிறுவ வரவில்லை. அல்லது பல மதங்கள் இருக்கிறது இல்லைங்களா? மதங்களின் ஒரு விடையாக, மதங்களுக்குள் மதங்களால் ஏற்படும் கேள்விகளுக்கு ஒரே விடையாக இருப்பவர் இயேசு ஒருவர் மட்டும்தான், மெய்ப்பொருள் இல்லைங்களா? ஒரே தெய்வம், கடவுள் மனிதனாக உலகத்திலே வந்தார், இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் வழியில நடப்பதுதான் மனித வாழ்க்கைக்கு நிறைவு தருமே ஒழிந்து மதங்களையோ மத சடங்காச்சாரங்களையோ இருக்கலாம், தப்புன்னு நான் சொல்ல வரல, இருக்கட்டும். ஆனா அது உன்னை நிறைவு தராதுங்க. இயேசு மட்டும்தான். வாங்க உட்கார்ந்து பேசுவோம், உண்மைகளை பேசுவோம். நிகழ்ச்சிக்கு போலாம். இயேசு வழி இறை நம்பிக்கை. 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆவிக்குரிய பகுதி, அறிவு சார்ந்த பகுதி, அடுத்தது வரலாறு சார்ந்த பகுதி. இது 2 நாம் முடிச்சிட்டோம் ஏறக்குறைய. அடுத்து நான் வரலாறு சார்ந்த பகுதிக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். இது மிக பிரம்மாண்டமான, மிக சிறந்த, ரொம்ப ஆர்வம் தரக்கூடிய ஒரு பகுதி, வரலாற்று பகுதி. ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட், ஹிஸ்டாரிக்கல் டைமென்ஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இல்லைங்களா? ஆமா, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்றைக்கு நம்ம இயேசு வழி இறை நம்பிக்கைக்கு சான்றுகள் இன்றைக்கும் இருக்கின்றன. இன்றைக்கும் சான்றுகள் இருக்கின்றன. தெரியல சார், அதெல்லாம் எப்போ பண்ணாங்க, அதெல்லாம் தெரியாதுங்க, அதெல்லாம் எவ்வளோ முடிஞ்சு போச்சுங்க, அதெல்லாம் யாருக்குங்க தெரியும் என்று நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கடவுள் நம்மளை விடல. இயேசு வழி இறை நம்பிக்கைக்கு முதலாவது சான்று என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் கடவுள் அவதாரமாக வந்தார் இல்லைங்களா? அந்த ஒரு இனம், அந்த ஒரு இடம் இல்லைங்களா? அந்த ஒரு சூழல், மக்கள், பாரம்பரியங்கள் இன்னைக்கு இருக்கிறது. ஆகவே இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது உண்மையிலே நடந்த சரித்திர உண்மை. சரிங்களா? ஆகவே இந்த வரலாறு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒரு சமயத்துல கூட சேது சமுத்திரம், மற்ற இந்தியாவில் பல பிரச்சனைகள் வரும்போது இது நம்பிக்கையின் அடிப்படையில அப்படின்னு பல விஷயங்கள் பேசுறோம். அவங்க நம்பிக்கையை புண்படுத்துறாங்க, நம்பிக்கையின் அடிப்படையில இப்படி பண்றோம். ரைட், இருக்கலாம். பட் ஏதாவது சான்று, வரலாற்று சான்று என்று வரும் பொழுது இயேசு வழி இறை நம்பிக்கைக்கு நீங்க கவலையே பட வேண்டாம். மிக மிக உறுதியான, ஸ்ட்ராங்கான ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் நமக்கு இருக்கிறது. இதைத்தான் இன்னைக்கு வரப்போற சில காணொளிகளிலே நான் பேச போகிறேன். இந்த வரலாறு என்று நீங்க பாத்தீங்கன்னா, உலக வரலாறும் கடவுளுடைய மீட்பின் திட்டத்தின் வரலாறும் ஒன்றோடு ஒன்று நெருங்கி பயணிக்கின்றன. ரைட்டுங்களா? அப்ப ஆன்மீக காரியத்தை நம்ம படித்த பொழுது, ஆவிக்குறி காரியத்துல படித்த பொழுது, கடவுள் ஆவியாய் இருக்கிறார். கடவுள் உலகத்தை எல்லாம் அவர் உருவாக்கி மனிதனையும் ஒரு ஆவிக்குரிய ஒரு படைப்பாக உருவாக்கினார். ஆகிய மனிதன் சிந்திப்பான், பகுத்தறிவு இருக்கிறது. இறைவனோடு இணைந்து அவன் ஆனந்தமாக, இன்பமாக வாழ வேண்டியவன் பாவத்தில் விழுந்து விட்டான். சரிங்களா? இதை மீட்பதற்காக. இதனால உலகம் முழுவதுமே பாதிக்கப்பட்டதுங்க. ஏதோ ஒரு இடம் அல்லது ஒரு மக்கள் கிடையாதுங்க. முழு உலகமும் பாதிக்கப்பட்டது, இயற்கையும் பாதிக்கப்பட்டது. ஆனா இதற்கெல்லாவற்றுக்குமே கடவுள் ஒரு தீர்வை வைத்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். அது தயவுசெய்து நீங்க எந்த சந்தேகமும் பட வேண்டாம். உள்ள நானும் நீங்களும் இருக்க மாட்டோம். நீங்களா நம்ம கால புரியுது. ஆனால் கடவுள் என்னென்றும் நித்தியமானவர். அவர் இந்த உலகத்திற்கென்று ஒரு மீட்பு திட்டத்தை ஏற்படுத்தினார், செயல்படுத்தி விட்டார். தொடர்ந்து அதை நிறைவு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வச்சுங்க. என்றைக்கு இறைவன் மனிதனாக வந்து வாழ்ந்து காட்டி பரிசுத்தமான எந்த பாவம் இல்லாமல், அவர் அடிபட வேண்டிய அவசியமே இல்லை, அவமானப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு நோக்கத்திற்காக தர்த்தத்தை செஞ்சினாருங்க. சாதாரண விஷயம் இல்லை அது. கடவுள் அதை நிறைவேற்றுகிறார். இந்த உலகத்தினுடைய மீட்பு, ஒரு பரிசுத்தத்தை, சமத்துவத்தை, சமநீதியை, அது இதெல்லாம் எங்க சார்? வரலாறு, எல்லாமே வரலாறுங்க. இப்ப நான் சொல்றது நீங்க நம்பலன்னு கேட்டீங்கன்னா போய் வரலாறு படிச்சு பாருங்க.
வரலாறு படிச்சு பாருங்க, உலக வரலாறை படிச்சு பாருங்க, ஐரோப்பிய வரலாறை படிங்க, சரிங்களா? அப்போ திருச்சபை வரலாறு, அதாவது கடவுளுடைய மீட்பை திட்டத்துல மிக முக்கியமான ஒரு காரியம் கேட்டீங்கன்னா திருச்சபை, எக்லிஷியா அல்லது சர்ச் என்று சொல்லு. சர்ச் பில்டிங் எல்லாம் கிடையாதுங்க, இப்ப பில்டிங் மாதிரி வந்துருச்சு, அப்படி கிடையாது. மக்கள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவர்கள் தங்களுடைய குருவை போல, தங்களுடைய ஆண்டவரை போல உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறவர்கள். ஞாபகம் வச்சுங்க. ஆமா, அப்படிதான் இந்த உலகத்தினுடைய மாற்றங்கள். நிறைய சமநீதிக்காக நிறைய பேர் உயிர் கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே இந்த உலகத்தினுடைய வரலாறு என்பது கடவுளுடைய மீட்பின் திட்டத்தின் வரலாற்றின் அடிப்படையிலே இன்னைக்கு உலக வரலாறு போய்கொண்டிருக்கிறது, சரிங்களா? ஆகவே வரலாறை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம், தொடர்ந்து பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.